நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறதெல்லாம் என் வேலை கிடையாது, அதெல்லாம் முன்னேறமா ஊழியத்துக்கு யார் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க தான் செய்யணும், அதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட அழைப்பு வரணும், ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் பிரத்யட்சமாக முகமுகமாக பேசி சொன்னாதான் நம்ம போய் அந்த வேலையத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுவிசேஷ வேலையை அலட்சியப்படுத்துவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. அதுக்கு தான் வேத புத்தகத்தில் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை நாம அறிவிக்கிறோன்னா நமக்கு ஐயோவாம். அதாவது இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அநேகம் இருக்கிறது, அதே போல தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அநேகமா இருக்கிறது. அதே போலதான் நாமும் பரலோக பிதாவுக்கு பரலோகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன கடமைனா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை. அந்த கடமையை நம்ம செய்யல அப்படின்னா நமக்கு ஐயோ. ஐயோ வென்றால் ஆக்கினை. நல்லா கவனிங்க, நாம சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. ஆகவே நாம் இன்றைய காலகட்டத்தில் அநேக வாய்ப்புகள், அநேக தருணங்கள் நாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரோ அறிவிக்கட்டும், நமக்கு என்ன, நாம நலமா இருந்தா நாம போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் இந்த பூமியில இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறீர்களோ, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் எல்லோரும் நிச்சயமாய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அது உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அந்த கடமையை யார் யாரெல்லாம் நிறைவேற்றுகிறோமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பரலோகம் கிடைக்கும். ஆகவே நாம் பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம், அவர்களையும் ஆக்கிந்து தப்பிவிப்போம், நாமும் ஆக்கிந்து தப்பிவிக்கப்படுவோம்.